அப்பொழுது தாவீது எங்கேருந்து வந்துக்கிறாரு? அது வரைக்கும் எங்கே இருந்திருக்காரு? தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணாருன்னா என்ன தான், குளிச்சு நல்லா நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டாரு, எண்ணெய் பூசிக்கொண்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு பிரவேசித்து வர்ஷிப் பண்ணி தன் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாரு? ஃபுல்லாக கட்டுறாரு. இதுதான் நம்ம டிரான்ஸ்லேஷன். நல்லா சாப்பிட்றாரு. நல்லா சாப்பிட்டோன்னே அவன் முன்னே அதை வைத்த போது புசித்தான். அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நோ ஃபாஸ்டிங் கீஸ்டிங் அடி எல்லாத்தையும், அரேபியன், சைனீஸு, இந்தியன்னு, குஜராத்தி எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. எங்கே? இந்த சோகத்தில். அடுத்த வசனம் அப்போ பாருங்க. அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீர் செய்கிற இந்த காரியம் என்ன? கொஸ்டின் மார்க். இது எல்லாருக்கும் கொஸ்டின் மார்க்கு. நீர் இப்படி செய்கிறது எனக்கு தலையே புரியலையே. ஏன் புரியல? அந்த ஆள் அழகாக சொல்கிறாரு. அப்படி சொல்கிறதுக்கு முன்னாலே இவர் கேட்குறாரு, பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மறுத்த பின்னு எழுந்திருந்து. என்னங்க இது? ஒன்றுமே புரியல எனக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ அந்த வசனம் சொன்ன உடனே தாவீது என்ன ரிப்ளை கொடுக்குறாரு பாருங்க. அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படி கர்த்தர் எனக்கு இருங்காரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபாசித்து அழுதான். கரெக்டாக நியாயமாக இருக்குது. அப்போது அது மரித்திருக்கிற இப்போது நான் உபாசிக்க வேண்டியது என்ன? எதுக்குப்பா உபாசிக்க பண்ணணும்? என்னத்துக்கு நான் அழுகணும்? என்னத்துக்கு மண் தரையில் உட்காந்துக்கணும்? முடிஞ்சிச்சு கதை. இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? பியூட்டிஃபுல். நான் என்னத்தான் ஃபாஸ்டிங் பண்ணால் குழந்தை அங்கேருந்து அந்த உலகத்துலேருந்து இங்கே வராது. நான் தான் ஒரு நாள் வயசாகிட்டு இந்த உலகத்தில் அங்கே போகணும். அந்த குழந்தை இங்கே வராது. எவ்வளோ கிளியராக இருக்கார் பாருங்க. அவர் வசனத்தின் மத்தியிலும் தெளிந்த புத்தி. நான் அதன் நிமித்தம் போவேனோ அல்லாமல் அது என்னிடத்தில் திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். ஏங்க இப்போ நான் என்னத்துக்கு ஃபாஸ்டிங் பண்ணோம்? முடிஞ்சிச்சு கதை. அப்போ என்ன சொல்கிறாரு? வாட்ஸ் நெக்ஸ்ட்? எட்ரா துணியை மாற்று, குளி, பர்ஃப்யூம்லாம் போடு, ஷேவிங்லாம் பண்ணி ஸ்மார்ட் ஆகி ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு, ஓகே நாளைக்கு என்ன டியூட்டி நமக்கு அதை பார்க்கலாம் வாங்க. பியூட்டிஃபுல் இல்லை? ஹி ஹஸ் மூவ்ட் ஃபார்வர்ட், நாட் பேக்வர்ட். இன்றைக்கி நிறையா பேர் தங்களுடைய வசனம் 20 வருஷத்துக்கு முன்னால் வசனம், ஸ்கூல் லைஃப்பில் இருந்த லவ் ஸ்டோரி இதெல்லாம் தலையில் ஓட்டிகிட்ருப்பாங்க சோகத்தில். ஏங்க நீங்கள் ஃபார்வர்ட் போகிற ஆளுங்களுக்கு இது இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா சொல்கிறேன்?